ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகின்ற இந்த அன்பின் வார்த்தையின் நிகழ்வுகளை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 49வது இறைவார்த்தை. வல்லமை உடையவர் மகிமையானது எனக்கு செய்தார். வல்லமை உடையவர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே அன்னை மரியாள் இவ்விதமாய் ஆண்டவரை புகழ்கின்றார். மகன் பிறப்பதற்கு முன்னதாகவே அப்படி தாய் இயேசுவை குறித்து சொல்கிறார், வல்லமை உள்ளவர். அப்படி நாமம் பரிசுத்தமானது. அந்த வல்லமை உள்ள நாமம் பரிசுத்தமான தூய நாமம், பரிசுத்தமான பெயர். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், வல்லமை உடையவர். அல்லேலூயா. உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு, இருக்கலாம். ஆனால் எல்லா ஜனத்திற்கும் ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு. அவர்தான் எல்லா மக்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை சிந்தினவர். வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்பட்ட அந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்க வல்லமை இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். அப்போ அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார். இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவர். எப்படி வல்லமை இருக்குது அவர்கிட்ட? பரிசுத்தமான வல்லமை. இந்த வல்லமை உங்க மேல வரும்போது, உங்க குடும்பத்துக்குள்ள வரும்போது, இதுவரை நடக்க முடியாத அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அந்த வல்லமையில நடக்கும்படியாய் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். முடமான ஒரு நொண்டி முடவனை ஆண்டவர் சந்திக்கின்றார். அவனை பார்த்து வல்லமையுள்ள வார்த்தையை சொன்னார். வல்லமை உள்ளவர் வல்லமையுள்ள வார்த்தையை சொன்னார், எழுந்து நட. 38 வருஷம் இந்த குளத்தடையில் கடந்தவன் குதித்தெழுந்து நடந்தான். அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசிப்போன் எனிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதே வல்லமையோடு, பரிசுத்தாவின் வல்லமையோடு திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு முடவனை நடக்க வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த பரிசுத்தாவின் வல்லமை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபத்தில் தான். இது ஒரு இடத்துல கிடைக்காது. ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. மாமிசத்தின்படி வெளிப்படாது. நீங்கள் தேவ ஆவியில நிறைந்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்பீர்கள் சொன்னால் பரிசுத்த ஆவியான வானம் திறந்து உங்கள் மேல் ஊற்ற பண்ணுவார். அவர் வரும்பொழுது உங்களுக்குள்ளாய் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரம், மற்ற எல்லா காரியங்களையும், வெளிப்பாட்டின் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுது அந்த வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட நீங்களும் நானும் அர்ப்பணிப்போம். உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுவார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார், உங்கள் பணி தளத்தை குறித்து பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் அன்னை மரியாள் பேசினார். வல்லமை உள்ளவர் மகிமையானது என் வாழ்க்கையில செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தோப்பான இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவர், பரிசுத்தமான நாமமுடையவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. இன்றைக்கும் உம்முடைய வல்லமையை ருசிக்கும்படியா தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக. ஆவியில நிரப்பப்பட தகப்பனே வல்லமை வெளிப்படட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.